நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எல்லாருக்கும் பிடித்தமான ஆல் டைம் ஃபேவரட் சாங்ஸ் தான் நம்மளுடைய கிட்ஸ் எல்லாம் இங்க பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இங்க இன்னைக்கு வெற்றி திரைப்படமான மெரினா படக்குழுவினரும் இங்க இருக்காங்க. ஆமா, இருக்கோம். ஆமா, சோ எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப உற்சாகமா, எக்ஸைட்டிங்கா, ஃபன் ஃபில்டா போயிட்டு இருக்கு இந்த சுற்று அப்படினே சொல்லலாம். சோ இந்த படத்துல அடுத்த சிச்சுவேஷன் என்ன? சவுத் ஆப்பிரிக்கால. ஓ வாவ், இன்டர்நேஷனல். அனிமல்ஸ் நடுவுல. அனிமல்ஸ் நடுவுல. நாலு நடுவுல இருக்கேன், நீங்க வந்துருங்க. சார் சொன்ன அனிமல்ஸ் நடுவுல இருக்கு. ஓ, அனிமல்ஸ்க்கு நடுவுல நான் இருக்கேன். ஓகே சார். ஏன் சார் முதுமலை சாங்சுரி போக கூடாதா? இல்ல, அந்த லொகேஷன் நல்லா இருக்கும். அந்த பலூன்ல நீங்க காசு கொடுக்க போறீங்களா, நாங்க காசு கொடுக்குறோமா? முதுமலை போறோம். அதான் பட்ஜெட் கொடுத்தாச்சு. என்ன மேடம், சவுத் ஆப்பிரிக்கால இருந்து டக்குன்னு முதுமலைக்கு சாமி, ப்ரொடியூசர்ஸ் நாங்க, எங்கள்ட்ட இருக்கிற துட்டே அவ்வளவுதான். சவுத் ஆப்பிரிக்கா நாங்கலாம் போனதே இல்ல மேடம். நாங்களும் போனது இல்ல சாமி. நீங்க ப்ரொடியூஸ் பண்ணுங்க, நாங்களும் வரோம். கரெக்ட்டா சொன்னீங்க. ஓகே சரி, முதுமலை. 4 யானைகள் ஹீரோ ஹீரோயினை துரத்துது. ஓகே ஓகே ஓகே. ஸோ நீங்க என்ன பண்ணீங்க, ஓடும்போது ஒரு சாங். ஆஹா. அந்த பயத்திலையும் சந்தோஷமா நீங்க கொண்டாடுறீங்க. டுயட். ஓஹோ. ஓடிக்கிட்டே டுயட். ஃபென்டாஸ்டிக். அது 1000 நிலவே வா. நீங்களே நினைச்சு பாருங்க, யானை துரத்துது, ஓடும்போது பாட்டா, அதுவும் டுயட் சாங், லவ் சாங். டைரக்டர் சார், எனக்கு பிடிச்சிருக்கு டைரக்டர் சார். கொஞ்சம் அப்படியே ரொம்ப புதுமையா யோசிக்கிறீங்க நீங்க. அனிமல்ஸ் எல்லாம் வச்சு சொல்லியிருக்காருல, உங்களுக்கு பிடிக்கும். அனிமல்ஸோட தான் நின்னுட்டு இருக்கேன். யா thank you. ஓகே, அந்த சாங் பாடுறதுக்கு யார் வர போறா? சிச்சுவேஷன் அவர் சொல்லிட்டாரு. நீங்க சொல்லுங்க பார்க்கலாம், யார் வர போறாங்க? வெல்கம். பொனலா அனலா? ஆக்ஷன். பேர் என்ன? ஓகே, பொனலா அனலா முடிவு பண்ணி. அனல் தாங்க, அவரே கேட்டு பாருங்க. அனல் தான். அனல் தான். So let's welcome அனல் ஆகாஷ். டப்பிங் அவங்க கொடுப்பாங்க. பேங்க்ல முக்கா தான் இருக்கு, மீதியை காணோம். வளர்ந்துட்டாரு. He is a Horlicks boy. அவன் ஒரு வளரும் பையன். அனல் ஆகாஷ், சிச்சுவேஷனை கேட்டியா? கேட்டவுடனே பேண்ட் மேலே ஏறிச்சு. ஓடுறதுக்கு ரெடியா, நல்லா பேண்ட் தூக்கி மேல போட்டு வந்திருக்காரு. என்ன பாட்டு பாட போறீங்க? 1000 நிலவேவா. ஆஹா, யார் பாடின பாட்டு? எஸ்பிபி சாரோட ஃபர்ஸ்ட் சாங். வெரி குட். ஸோ அவர் பாடின முதல் பாடல் நீங்க இப்ப பாட போறீங்க. நீங்க பாடி முடிங்க, அதுக்கப்புறம் நம்ம டைரக்டர் சார்ட்ட கேட்டுக்கலாம் இந்த சிச்சுவேஷனுக்கு ஒரு கரெக்டா பாடி இருக்காரா அதெல்லாம். ஓகே, ஆல் தி பெஸ்ட் டு அனல் ஆகாஷ். ஆயிரம் நிலவேவா, ஓராயிரம் நிலவேவா, இதழோரம் சுவை தேட புது பாடல் விழி பாட பாட. ஆயிரம் நிலவேவா, ஓராயிரம் நிலவேவா, இதழோரம் சுவை தேட புது பாடல் விழி பாட பாட. ஆயிரம் நிலவேவா, ஓராயிரம் நிலவேவா. நள்ளிரவு துணை இருக்க, நாம் இருவர் தனி இருக்க, நாணம் என்ன பாவம் என்ன, நடை தழந்து போனதென்ன. நள்ளிரவு துணை இருக்க, நாம் இருவர் தனி இருக்க, நாணம் என்ன பாவம் என்ன, நடை தழந்து போனதென்ன. இல்லை உறக்கும் ஒரே மனம், என் ஆசை பாராயோ. இல்லை உறக்கும் ஒரே மனம், என் ஆசை பாராயோ. என் உயிரிலே உன்னை எழுத பொன்வேணி
என்னும் நீர்மகளும் பூவாடை போர்த்து நின்றாள். தென்றலனும் காதலனும் கைவிளக்க வேர்த்து நின்றாள். பொய்கை என்னும் நீர்மகளும் பூவாடை போர்த்து நின்றாள். தென்றலனும் காதலனும் கைவிளக்க வேர்த்து நின்றாள். என்ன துடிப்பாள் அவள் நிலை நீ உணர மாட்டாயோ. என்ன துடிப்பாள் அவள் நிலை நீ உணர மாட்டாயோ. அந்த நிலையில் தந்த சுகத்தை நான் உணர காட்டாயோ. ஆயிரம் நிலவேவா ஓர் ஆயிரம் நிலவேவா இதழோரம் சுவை தேட புது பாடல் பாட பாட. ஆயிரம் நிலவேவா ஓர் ஆயிரம் நிலவேவா. அனல் ஆகாஷ், சார் நம்ம வந்து இங்கே கற்றுக்கிட்டது என்னென்னா ரவுண்ட் பை ரவுண்ட் டெவலப்மெண்ட்டு, கான்சன்ட்ரேஷன், ஒரு டெடிகேஷன். நாளுக்கு நாள் வீக்காயே வந்துட்டுருக்கு அனல்கிட்ட. காரணம் என்ன? ஒன்று, இந்த சாங்கை உங்களால் பாட முடியலன்னா வேறு அற்புதமான பாடல்கள் செட் பண்ணலாம் இல்லையா? ஒரு சாங்கை நீங்கள் அட்டெம்ப்ட் பண்ணும் பொழுது உங்களுடைய வாய்ஸ், உங்கள் ஆட்டிடியூட், அந்த பாட்டில் இருக்கிற சங்கதிகள் அதெல்லாம் ஒத்து வருமா அப்படின்றது நீங்கள் பார்க்கணுமா இல்லையா? அதனால் இப்படி பாடுவாரா அப்படின்றது நீங்கள் காட்டிட்டீங்க. இப்படி பாடவே மாட்டார் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற எங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். ஒரு இடம் கூட சரியில்லை. நல்ல ஒரு எனர்ஜெட்டிக் பெர்ஃபார்மர் உங்களுக்குள்ளே இருக்கிற ஆர்டிஸ்ட்டை நீங்கள் வந்து அப்படியே நீங்கள் வந்து வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படி தான் தோணுது எனக்கு. ஐ எம் ஸோ சாரி. அனல், ஏன் எனக்கு கம்ஃபர்டபுளாக உள்ள ஒரு சாங் ஏன் சூஸ் பண்ணலை அனல்? நான் ஒரு சில சாங்ஸ் அனலுக்கு ரொம்ப நல்லா பாடுவீங்க, உங்களோட ஓன் ஸ்டைல் ஒன்று இருக்குது, அதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயங்கள். சாங் செலெக்ஷனில் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. இது வந்து இந்த சாங் வந்து ரொம்ப பாப்புலர் சாங், எல்லாருக்கும் பாலு சாரும் எஸ்பிபி சாரும் சுஷீலாமாவும் அவ்வளோ அருமையாக பாடி வச்சுருக்கிற ஒரு சாங். ஒரு இடத்துல கூட ஒரு சங்கதி கூட சரியாக வரல. நானும் எல்லாம் ஃபுல்லாக எதிர்த்து அப்புறம் நான் விட்டுட்டேன். எனக்கும் இன்றைக்கி கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தானல், எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இல்லை. நானும் இன்னும் நல்லா ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு அவ்வளோ திறமை இருக்குது, அதை நீங்கள் தான் வெளியில் கொண்டு வரணும். எப்போவுமே உங்களுக்கு நல்லா பாட முடிகிற மாதிரி சாங் செலக்ட் பண்ணணும். ஆல் தி பெஸ்ட். அனல் பாடுச்சு ஒரு 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 பிடி இருக்கும் அந்த பாட்டில். இங்கே நிறையா இடத்துல கண்ணா லாஸ்ட் நோட்டெல்லாம் முழுங்கியிருக்கேன். எங்கே வந்து ஒரு சங்கதி முடிக்கிறதோ அந்த லாஸ்ட் நோட் காதில் விழவே இல்லை அனல். இவ இந்த சாங்ஸ் எல்லாம் வந்து நம்ம அந்த சங்கதியோடலாம் விளையாடவே முடியாது அனல். பிகாஸ் 10,000 பீப்புள் அதே மாதிரி கரெக்டாக அந்த சங்கதியெல்லாம் பாடிப்பா. எதிர்பார்ப்பா நீங்கள் அந்த பாட்டை எடுத்த உடனே அந்த சங்கதிஸ் எல்லாம் வரும். ஏன்னா அதுதான் அழகு அந்த பாட்டில். அனலுக்கு இந்த சாங் செலக்ட் பண்ணி கொடுத்தது யார்? அம்மாவா இல்லை தனியா? அம்மா நீங்களாவது சொல்லியிருக்கலாம் இல்லையா? பாடணும்னு விரும்பினான், சரி, ஆனால் அதுக்கு நிறைய அவனுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க முடியல, ப்ராக்டிஸ் பண்ண முடியல. சரி, let's see where this goes அனல் பாப்பா. ஓகே, ஆல் தி பெஸ்ட். ஓகே அனல் ஆகாஷ், அழகான பாடல் எடுத்தீங்க. பட் இந்த மாதிரி காமெண்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்களா? ப்ராக்டிஸ்லாம் நல்லா தானே பண்ணிட்டு இருந்தீங்க. ஓகே, பட் இன்னும் காம்படிஷன் முடியல, நிறைய பெர்ஃபார்மன்ஸஸ்லாம் நம்ம பார்க்க வேண்டி இருக்கு இல்லையா? ஸோ டோன்ட் வரி, பி கான்ஃபிடென்ட், கோ டேக் யூர் சீட். தேங்க்யூ. இந்த வாரம் நம்ம முழுக்க பார்த்து ரொம்ப ரொம்ப ரசிச்சது நெஞ்சில் நின்ற ராகங்கள். சூப்பரான ஒரு சுற்று, பழமையான பாடல்கள், பியூட்டிஃபுல்லான லில்டிங்கான மெலோடியஸான சாங்ஸ் நம்ம குழந்தைங்க பாடிட்டு இருக்காங்க. அண்ட் அந்த வரிசையில் இன்னைக்கும் நேற்றுக்கும் ரொம்ப ஸ்பெஷலான நாட்கள் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா மெரினா திரைப்படத்தின் குழுவினர் எல்லாருமே இங்கே கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப ஜாலியாக இருந்தாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட்லி ஐ வாண்ட் தேங்க் டைரக்டர் பாண்டியராஜ் அவர்கள். ரொம்ப ஒரு அழகான வெற்றி படம் கொடுத்துருக்கீங்க, இன்னொரு வெற்றி படம், another feather in your cap அப்படின்னு சொல்லலாம். one big round of applause for him. and special thanks ஏன்னா சிவகார்த்திகேயன் அவரோட ஆக்டிங் கெரியரை நீங்கள் வந்து ஆரம்பித்து வச்சு கொடுத்துருக்கீங்க. and we're very grateful for that. விஜய் டிவி சார்பாக எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது that one of the finds of this channel is really stepping high அப்படின்னு. இன்னும் நீங்கள் நிறைய படங்கள், வெற்றி படங்கள் பண்ணும் அப்படின்னு நாங்கள் வாழ்த்துறோம்.
Thank you so much once again for joining us. ஓகே எனக்கும் இந்த சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதில் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நானும் இதை ரொம்ப ரசித்து பார்க்குற ஒரு நிகழ்ச்சி, வீட்டில் உட்காந்து ஃபேமிலியோட பார்த்துருக்கேன். மெரினா டீம் சார்பாக உங்களுக்கும் இந்த இயக்குனர் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவிச்சுட்டு, மனோ சார், சித்ரா மேடம், சுபா மேடம் எல்லாருக்கும், இங்கே உள்ள உங்கள் 2 பேருக்கும், இங்கே உள்ள அத்தனை குழந்தைகளுக்கும் எனது நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சந்தோஷம். Thank you so much, sir. And மெரினா திரைப்படத்தின் இசையமைப்பாளர் கிரீஷ், this is your first film, debut ஆரம்பிச்சிருக்கீங்க. ஆனால் 6 அடிச்சிட்டீங்க. நிறைய சூப்பரான பாடல்கள், அதை நாங்கள் வந்து கேட்டு இங்கே மேடையில் ரசித்தோம் வேற. ஸோ நிறைய திரைப்படங்களில் சூப்பரான சாங்ஸ் கேட்கணும் அப்படின்னு எங்களுக்கு ஆசையாக இருக்குது. தேங்க்யூ ஒன்ஸ் அகேன் ஃபார் ஜாயினிங் அஸ். தேங்க்யூ வெரி மச். அண்ட் குட்டீஸ், உங்களை சொல்லணுமா? சூப்பர்யா, வந்து ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தலை கட்டிடுச்சு போங்க. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், இங்க நின்றுட்டு இருக்கிறது எங்க கோ-ஹோஸ்ட் சொல்லலாம். அண்ட் பெரிய ஸ்க்ரீன்ல உங்களை பார்த்து நாங்கள் எல்லாருமே வெரி ப்ரௌட் ஆஃப் யூ சிவா. இன்னும் நிறைய பிக் பட்ஜெட் படங்கள் பண்ணணும், வெளிநாட்டுக்கெல்லாம் ட்ராவல் பண்ணணும், அண்ட் நம்பர் 1 ஹீரோ அந்த ஸ்லாட்டை பிடிக்கணும் அப்படின்னு எங்களோட வாழ்த்துக்கள். யூ டிசர்வ் ஆல் ஆஃப் திஸ் அண்ட் ராக் இட். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் டெஃபினட்டாக சூப்பர் சிங்கர் எப்போவுமே ஸ்பெஷல். நீங்கள் வரும்போது ஒரு ஸ்பெஷல் எனர்ஜி, அண்ட் இங்கே இருக்க கண்டஸ்டன்ஸ் ஆகட்டும் அண்ட் ஜட்ஜஸ் ஆகட்டும், அண்ட் டெஃபினட்டாக நீங்கள் உள்ளே வரும்போதே அவங்க எனக்கு பொக்கே கொடுத்து விஷ் பண்ணும்பொழுது ஏதோ ஒரு சின்ன விஷயம் வாழ்க்கையில் செஞ்சிட்டோம், ஒரு சாதிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு ஃபீலை எனக்கு அந்த இடத்துல நான் ஒரு செகண்ட் நான் உணர்ந்தேன். ஏன்னா இவ்வளோ பெரிய அவங்க கையில் வாங்குறதுனால. அண்ட் இங்கே ஒரு ஆங்கர் அப்படின்றத தாண்டி இப்போது ஆக்டர் அப்படிங்கிற ஸ்தானம் வர்றது கொஞ்சம் கஷ்டம். அண்ட் எஸ்பெஷலி டெலிவிஷன்லேருந்து சினிமாவுக்கு போகிறவங்களுக்கு. எனக்கு அதை சாத்தியமாக்குனது பாண்டராஜ் சார், அவருக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ்ன்னு சொல்லி ஆகணும். ஸோ என்கிட்ட அன்னைக்கு கூட ஒருத்தவங்க கேட்டாங்க, லைஃப்பில் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் பர்சன்ஸ் யாருன்னு. மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இன்னுமே தைரியமாக சொல்லுவேன், மாதா பிதா பாண்டராஜ் சார் விஜய் டிவி அப்படின்னு சொல்லி ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக என்னால் சொல்ல முடியும். எங்களுடைய படம் மெரினா படம், அதனுடைய வெற்றியை இங்கே செலிப்ரேட் பண்ணுறோங்கிறது ரொம்ப 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 சந்தோஷம். அண்ட் சான்ஸ் கொடுத்த விஜய் டிவிக்கு எப்போதும் நன்றி. அண்ட் ரொம்ப ஸ்பெஷல் தேங்க்ஸ் என் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் 2 பேருக்கும். ஸோ டெஃபினட்டாக இந்த 2 நாள் செமையாக இருந்திருக்கு. அண்ட் இதை வெற்றி படமாக்கின மக்கள் எல்லாருக்கும் ஸ்பெஷல் தேங்க்ஸ். அண்ட் அவங்க இல்லைன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்குமா அப்படிங்கிறதும் டவுட் தான். ரைட், நிறைய பேருக்கு நீங்கள் தேங்க்ஸ் சொல்லியிருக்கீங்க. அண்ட் ஐ எம் ஷூர் யூ மீன் ஆல் ஆஃப் தட். ஒரு வழியாக பார்த்தோன்னா எல்லா பர்ஃபார்மன்ஸும் முடிஞ்சிடுது. இன்றைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பில்லர் ஆஃப் த சப்போர்ட் அவர்கிட்ட நம்ம கேட்டுடலாம். அனந்த் சார், இதை பற்றி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? அஜித் ஒரு நல்ல எக்ஸாம்பிள். ஒரு குழந்தைக்கு இயற்கையாக கரெக்ட் சிங்கிங் டெக்னிக் வரும்னு. ஆனால் உன்னுடைய டெம்பரமெண்ட் கொஞ்சம் வீக்காக இருக்குது, பயந்து போய்டுற. அப்புறம் நீ டான்ஸ் பண்ண போகிறேன்னு உனக்கு எண்ணம் இருந்ததுன்னா நீ தயவு செஞ்சு ப்ராக்டிஸும் போது கொஞ்சம் டான்ஸ் பண்ணிக்கோ. இல்லைப்பனா சடனாக டான்ஸ் பண்ணிட்டுனா அது உனக்கு கொஞ்சம் பாதிக்கலாம். பட் அதர்வைஸ் வெரி நைஸ் பர்ஃபார்மன்ஸ். ஓகே யாழினி, இன்னைக்கு உன்னோட பாட்டு கொஞ்சம் ஃப்ளாப் ஆச்சு. நீ இந்த பாட்டு எடுக்கும்போதே எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருந்துச்சு. ஏன்னா உன்னுடைய குரலோட ஜாதியும் ஜானகி அம்மாவோட பழைய காலத்து குரலோட ஜாதியும் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. உன்னோட ஆக்சுவலி ப்ராட் குரல். அப்போ அம்மாவோட வாய்ஸ் வந்து தின் வாய்ஸ், அதில் வந்து பொடி சங்கத்துக்கு அப்படி அழகாக பேசும். ஸோ அது ஒரு பாதிப்பு இருந்து. ஸோ நீ இதுலேருந்து நிறைய கற்றுன்னு நான் ஐ திங்க் அண்ட் யூ வில் ப்ரோக்ரஸ் வெல். நிறைய உன்னோட வாய்ஸ் கூட நிறைய ஒர்க் பண்ணணும். ஓகே அஞ்சனா, வெரி குட், நல்ல எக்ஸ்ப்ரெஷன், ஒரு சிம்பிள் க்யூட் சாங் ப்ரெசென்டட் வெல். அனல் ஆகாஷ், எதிர்பார்த்த மாதிரி இந்த சாங் ரொம்ப ஃப்ளாப் ஆயிடுச்சு. நான் என்ன சொல்லுவேன்னா, நீ இந்த பாட்டை ஏன் எடுத்தேங்கிறது எனக்கு கொஞ்சம் மிஸ்ட்ரியாக இருக்குது. ஸோ இது எல்லாருக்கும் நிறைய பேர் கொஞ்சம் பாட்டு செலெக்ஷனில் கொஞ்சம் கோளாறு பண்ணுறீங்க. நான் முன்ன ரொம்ப இன்டர்ஃபியர் பண்ணுவேன், இப்போ கொஞ்சம் இன்டர்ஃபியர் பண்ணல. பிகாஸ் அப்புறம் நான் செலக்ட் பண்ண பாட்டு வச்சு நீங்கள் எலிமினேட் ஆகிட்டீங்க, நீங்கள் என்ன சொல்லுவேன்னு கொஞ்சம் பயந்துட்டு இருந்தேன். ஆனால் அந்த பயத்தை கொஞ்சம் விடலான்னு நான் யோஜனை பண்ணிட்டு இருக்கேன். யோஜனை பண்ணி முடிவு எடுத்து நான் சொல்கிறேன். தேங்க்யூ வெரி மச் ஆனந்த் சார்.